வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். மூன்றாவது தேசிய கர்லிங் சாம்பியன்ஷிப் போட்டியில் ஓவரால் சாம்பியனாக வெற்றி பெற்ற ஹரியானா அணி முதல்வர் விருது வழங்கி பாராட்டு. 5,89,00,000 ரூபாயில் நவீன பல்நோக்கு தீயணைப்பு வாகனங்கள் முதல்வர் அமைச்சர்கள் கொடியசைத்து துவக்கி வைப்பர். புதுவையில் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் பதுக்கி வைக்கப்பட்டு விற்பனை, 2 கைது, 146 கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல். புதுச்சேரியில் நடைபெற்ற 3வது தேசிய கர்லிங் சாம்பியன்ஷிப் போட்டியில் ஓவரால் சாம்பியன்ஷிப் ஹரியானா அணி வெற்றி பெற்று விருதுகளையும் தங்க பதக்கங்களையும் தட்டிச் சென்றது. இதனை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கி கௌரவித்தார். கர்லிங் பெடரேஷன் ஆஃப் இந்தியா மற்றும் கர்லிங் பாண்டிச்சேரி சார்பில் 3வது தேசிய கர்லிங் சாம்பியன்ஷிப் போட்டி புதுச்சேரி ராஜீவ்காந்தி உள் விளையாட்டு மைதானத்தில் 3ஆம் தேதி தொடங்கியது. 2 நாட்கள் நடைபெற்ற இந்த போட்டியில் ஹரியானா, சிக்கிம், மணிப்பூர், அருணாச்சல பிரதேஷ், இமாச்சல பிரதேஷ், மத்திய பிரதேஷ், தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா உள்ளிட்ட 22 மாநிலங்களைச் சேர்ந்த 500 விளையாட்டு வீரர்கள் கலந்து கொண்டனர். அதன்படி 2 நாட்கள் நடைபெற்ற போட்டியில் ஜூனியர் பிரிவில் ஆந்திர மாநிலம் முதல் இடமும், சப் ஜூனியர் பிரிவில் தமிழ்நாடு 2ஆம் இடமும் பெற்றது. இதேபோன்று பெண்கள் பிரிவில் புதுச்சேரி அணி தங்கம் பதக்கத்தையும், ஆந்திர அணி வெள்ளிப் பதக்கத்தையும் பெற்றது. தொடர்ந்து நடைபெற்ற இறுதிப் போட்டியில் புதுச்சேரி மற்றும் ஆந்திர அணிகள் மோதியது. இதில் புதுச்சேரி அணி தங்கப் பதக்கத்தை வென்றது. அதேபோன்று ஓவரால் போட்டியில் ஹரியானா அணி சாம்பியன்ஷிப் தட்டிச் சென்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி வெற்றி பெற்ற அணிகளுக்கு விருதுகளையும் கோப்பைகளையும் வழங்கி கௌரவித்தார். இந்த போட்டியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் உள்ளிட்ட அரசு துறை அதிகாரிகள், விளையாட்டு வீரர்கள், பொதுமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசு தீயணைப்பு துறையில் 5,89,00,000 ரூபாய் செலவில் 10 நவீன தீயணைப்பு வாகனங்கள் புதியதாக வாங்கப்பட்டது. இதனை மக்கள் பயன்பாட்டிற்காக முதலமைச்சர் ரங்கசாமி கொடியசைத்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி அரசு தீயணைப்பு துறைகள் 5,89,00,000 ரூபாய் புதிதாக வாங்கப்பட்டுள்ள 10 நவீன பல்நோக்கு தீயணைப்பு வாகனங்களின் தொடக்க விழா புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி சிலை அருகில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி, பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், தீயணைப்புத்துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் ஆகியோர் கலந்து கொண்ட கொடியசைத்து தீயணைப்பு வாகனங்களை தொடங்கி வைத்தனர். இந்த நவீன பல்நோக்கு தீயணைப்பு வாகனங்கள் புதுச்சேரி, காரைக்கால், மாஹே மற்றும் ஏனாம் பகுதிகளில் உள்ள பல்வேறு தீயணைப்பு நிலையங்களுக்கு தலா 1 வாகனம் வீதம் ஒதுக்கீடு செய்யப்பட்டு பொது சேவைக்கு வழங்கப்பட்டது. நிகழ்ச்சி ஏற்பாட்டினை கோட்ட தீயணைப்பு அதிகாரி தலைமையில் உதவி கோட்ட தீயணைப்பு அதிகாரி மற்றும் நிலைய அதிகாரிகள் ஆகியோர் மேற்கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் தீயணைப்புத்துறை அரசு செயலர், உள்துறை சார்பாக செயலர், தீயணைப்பு வாகன குழு அதிகாரிகள், அனைத்து பிரிவு தீயணைப்புத்துறை ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். பெங்களூரிலிருந்து 2 லட்சம் மதிப்பிலான தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களை வாங்கி புதுச்சேரியில் விற்பனை செய்த 2 பேரை லாஸ்பேட்டை போலீசார் கைது செய்தனர். புதுவையில் போதைப் பொருட்கள் மற்றும் ஒழிப்பு நடவடிக்கையில் தொடர்ந்த காவல்துறை இயக்குநர் மற்றும் சட்டம் ஒழுங்கு முதுநிலை கண்காணிப்பாளர் உத்தரவின் பெயரில் தொடர்ந்து கண்காணித்தல் நேற்று இரவு பெத்திச்செட்டிப்பேட் சுப்பிரமணியர் கோவில் தெருவில் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் விற்பனை செய்ய பதுக்கி வைத்திருப்பதாக தகவல் கிடைத்தது. உடனே விரைந்து சென்ற லாஸ்பேட்டை காவல் நிலைய உதவி ஆய்வாளர் அன்சிர் பாஷா மற்றும் எஸ்டிஎஃப் ஆய்வாளர் கணேஷ், உதவி ஆய்வாளர் சந்தோஷ் குட்கா, நம்பர் 29 சுப்பிரமணிய கோவில் தெரு, பெத்திச்செட்டிப்பேட் என்ற முகவரியில் சென்று பார்த்த பொழுது அங்கு சந்தேகத்துக்கு இடமாக நின்றிருந்த செந்தில்வேலன் மற்றும் முகேஷ்குமார் ஆகிய 2 நபர்களை பிடித்தார். விசாரித்த பொழுது அவர்கள் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களான ஹான்ஸ், குலீப், விமல், பான் மசாலா போன்ற பொருட்களை பெங்களூரிலிருந்து வாங்கி வந்து இங்கே பதுக்கி வைத்து மற்ற கடைகளுக்கு விற்பனை செய்ததை ஒத்துக்கொண்டனர். மேலும் அந்த இடத்தை சோதனை செய்ததில் 26 மூட்டைகளில் 146 கிலோ எடையுள்ள தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் இருப்பது தெரிய வந்தது. எனவே தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை சட்டவிரோதமாக பதுக்கி வைத்த குற்றத்திற்காக 2 நபர்களையும் கைது செய்து 46 கிலோ எடையுள்ள புகையிலை பொருட்களை கைப்பற்றி அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்தார். மேல் நடவடிக்கைக்காக நீதிமன்றத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டனர்.
ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட குறிச்சிக்குப்பம் பகுதியில் உள்ள புனித பிரான்சிஸ் அசிசியார் ஆலயத்தின் தேரோட்ட விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் கலந்து கொண்டு பாதாம் பால், சமோசா ஆகியவற்றை வழங்கினர். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட குறிச்சிக்குப்பம் பகுதியில் உள்ள புனித பிரான்சிஸ் அசிசியார் ஆலயத்தின் தேரோட்ட விழா நேற்று இரவு நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மெழுகுவர்த்தி ஏற்றி புனித பிரான்சிஸ் அசிசியாரை வழிபட்டார். மேலும் இந்த தேர்பவனியில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் பாதாம் பால், சமோசா ஆகியவற்றை வழங்கி சுவாமியை வழிபட்டார். இந்த நிகழ்ச்சிக்கு ராஜ்பவன் தொகுதியின் பாஜக தலைவர் நாகராஜன் முன்னிலை வகிக்க சிறப்பு அழைப்பாளராக ராஜ்பவன் தொகுதியின் பொறுப்பாளர் ஆனந்த கண்ணன், நகர மாவட்ட துணைத் தலைவர் ஆனந்த பாஸ்கர் மற்றும் ராஜ்பவன் தொகுதியைச் சேர்ந்த பாஜக நிர்வாகிகளான வள்ளி பாக்யா, உமா மகேஸ்வரி, மஞ்சினி, ராகுல், கிருஷ்ணமூர்த்தி, ஆனந்தன், புனிதா, தமிழரசி, முனியம்மா மற்றும் பாஜக நிர்வாகிகள் பல கலந்து கொண்டனர். சுமார் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு புதுவை நேரு வீதியில் இயங்கி வரும் ராஜேந்திராஸ் ஆடையகத்தில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சேலை கண்காட்சியில் மற்றும் விற்பனை இன்று முதல் துவங்கியது. புதுவை ராஜேந்திரா ஆடையகத்தில் தீபாவளி பண்டிகை முன்னிட்டு சேலை கண்காட்சி மற்றும் விற்பனை 2024 இன்று துவங்கி நாளை 2 நாட்கள் வள்ளலார் சாலை, வெங்கடான் நகரில் அமைந்துள்ள ஸ்ரீநாதன் திருமண நிலையத்தில் நடைபெறுகிறது. இதன் துவக்க விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக CVNM ஜுவல்லர்ஸ் பார்ட்னர் அசிஸ்டன்ட் கவர்னர் வாணி தண்டபாணி கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி கண்காட்சி மற்றும் விற்பனையை துவக்கி வைத்தார். சிறப்பு அழைப்பாளர்களாக நியூ மாடர்ன் வித்யா மந்திர் முதல்வர் மற்றும் நிருபர் கஸ்தூரி, இன்னர்வில் கிளப் பாண்டிச்சேரி காஸ்மாஸ் தலைவர் செந்தில் செல்வி, காஞ்சிமா முனிவர் அரசு முதுநிலை படிப்பிற்கான நிறுவனம் மற்றும் ஆராய்ச்சி பேராசிரியர் ரஜினி சினோலின், கடலூர் TST டிரான்ஸ்போர்ட் சாந்தினி முருகன் ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்வினை சிறப்பித்தனர். மேலும் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு புது வகையான ஆடைகள் பெரியவர்கள், குழந்தைகள், ஆண்கள், பெண்கள் என அனைவருக்குமான புதிய டிசைன்களில் ஏற்றுமதி செய்யப்பட்டு விற்பனைக்காக வைக்கப்பட்டுள்ளன. புதுச்சேரியில் புரட்டாசி மாதம் 3ஆம் சனிக்கிழமையான இன்று பெருமாள் கோவில்களில் பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர். புரட்டாசி மாதம் என்றாலே பெருமாளுக்கு உகந்த மாதமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இந்த புரட்டாசி மாதத்தில் பெரும்பாலான இந்துக்கள் அசைவ உணவுகளை தவிர்த்து சைவத்தையே கடைபிடித்து வருவர். மேலும் மாதத்தின் ஒவ்வொரு சனிக்கிழமையும் பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபடுவதை வழக்கமாக கொண்டுள்ளனர். அந்த வகையில் புரட்டாசி மாதம் 3ஆம் சனிக்கிழமையான இன்று காலை முதலே பொதுமக்கள் புதுச்சேரியில் உள்ள வரதராஜ பெருமாள் கோவில் உள்ளிட்ட பல்வேறு பெருமாள் கோவில்களில் நீண்ட வரிசையில் காத்திருந்த பெருமாளை தரிசனம் செய்தனர். நகர பகுதி மற்றும் இல்லாமல் கிராமப்பகுதியில் உள்ள பெருமாள் கோவில்களிலும் மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து பெருமாளை தரிசனம் செய்தனர். உலக தூய்மை தினத்தை முன்னிட்டு ஆம்கார் தொழிற்சாலை பணியாளர்களுடன் மணப்பட்டு கடற்கரையில் தீவிர துப்புரவு பணி நடைபெற்றது. புதுச்சேரி அரசு சமூக நலத்துறையோடு பாரத மாதா ஒருங்கிணைந்த மதுபோதை சிகிச்சை மற்றும் மறுவாழ்வு மையம் சார்பில் மணவெளி தொகுதியில் உள்ள அபிஷேகப்பாக்கம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்துடன் இணைந்து நடத்தும் போதைப்பொருள் மற்றும் போதை பழக்கத்திற்கு அடிமையானோருக்கான ஒருநாள் விழிப்புணர்வு முகாம் சட்டமன்ற உறுப்பினர் சட்டப்பேரவை தலைவருமான ஏம்பலம் செல்வம் இன்று காலை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் அப்பகுதி ஊர் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். சமூக நலத்துறையோடு பாரத மாதா ஒருங்கிணைந்த மதுபோதை சிகிச்சை மறுவாழ்வு மையம் சார்பில் அபிஷேகப்பாக்கம் சுகாதார நிலையத்தில் போதைப் பொருள் விழிப்புணர்வு முகாமினை சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் துவக்கி வைத்தார். உலக தூய்மை தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி கந்தன்பேட் பகுதியில் அமைந்துள்ள ஆம்கார் தொழிற்சாலையில் பணிபுரியும் தொழிலாளர்களுடன் பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்திற்குட்பட்ட மடப்பட்டு கடற்கரை பகுதியில் தீவிர துப்புரவு பணி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், மேலாளர் ரவி, உதவி பொறியாளர் சுப்பிரமணியன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு தீவிர துப்புரவு பணியை துவக்கி வைத்தனர். முன்னதாக தொழிற்சாலையின் பாதுகாப்பு அதிகாரி கலைமணி தூய்மை பணி பற்றிய விளக்க உரை ஆற்றினார். மனிதவளத்துறை பொது மேலாளர் ரகுபதி வரவேற்புரை நிகழ்த்தினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் தொழிற்சாலை பொது மேலாளர் கிரீஷ், கடலூர் தொழிற்சாலையின் அதிகாரி, அவை தொழிற்சங்க பிரதிநிதிகள், அலுவலகர்கள் மற்றும்
பல தொழிலாளர்கள் திரளாக கலந்து கொண்ட தீவிர துப்புரவு பணியை மேற்கொண்டனர். இடஒதுக்கீடு மறுக்கப்பட்ட பட்டியலின மக்களின் ஆலோசனை கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. புதுச்சேரியில் இடஒதுக்கீடு மறுக்கப்பட்ட பட்டியலின மக்களின் ஆலோசனை கூட்டம் இன்று ராஜா நகரில் உள்ள பெரியார் படிப்படத்தில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு இயக்கத்தின் தலைவர் வீரமணி தலைமை தாங்கி ஆலோசனைகளை வழங்கினார். பாலகிருஷ்ணன், சிவகுமார், நித்யானந்தம், கலைவண்ணன், சுதாகர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இறுதியாக வேல்முருகன் நன்றி கூறினார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் புதுவை அரசு குடிபெயர்ந்த பட்டியலின மக்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும், 40 ஆண்டுகளுக்கு மேலாக புதுச்சேரியில் வசித்து வரும் 1,40,000 குடிபெயர்ந்த பட்டியலின மக்களுக்கு கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும். பட்டியலின மக்கள் 7% இருக்கும் குடிபெயர்ந்த மக்களுக்கு அவர்களுடைய இடஒதுக்கீட்டை வழங்க வேண்டும். எனவே இதனை வலியுறுத்தி முதல் கட்டமாக பாகூர் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக வரும் நவம்பர் மாதம் ஆர்ப்பாட்டம் நடத்தவும், அதனைத் தொடர்ந்து டிசம்பர் மாதம் வெளியனூர் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக ஆர்ப்பாட்டம் நடத்துவதும், ஜனவரி 2025 புது தேசிய விருதில் குழந்தை படங்களுக்கான பிரிவு இல்லை என்பதும், அரசு விருதுகளில் குழந்தை படங்களை புறக்கணிப்பதும் இயக்குநர்களை வருத்தமடைய செய்வதாக புதுச்சேரி அரசின் 2023 ஆண்டிற்கான சிறந்த திரைப்படத்திற்கான சங்கரதாஸ் சுவாமிகள் விருது பெற்ற குரங்கு பெடல் படத்தின் இயக்குநர் கமலக்கண்ணன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசு சார்பில் இந்திய திரைப்பட விழா அலையன்ஸ் பிரான்சிஸ் அரங்கில் நடைபெற்றது. 5 நாட்கள் நடைபெறும் இந்த விழாவில் தமிழ், ஆங்கிலம், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, வங்க மொழி திரைப்படங்கள் திரையிடப்படுகின்றன. நேற்று நடைபெற்ற துவக்க விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவை துவக்கி வைத்தனர். தொடர்ந்து 2023 ஆண்டின் புதுச்சேரி அரசின் சிறந்த திரைப்படமாக தேர்வு செய்யப்பட்ட குரங்கு பெடல் படத்தின் இயக்குநர் கமலக்கண்ணனுக்கு சங்கரதாஸ் சுவாமிகள் விருதும் 1 லட்சம் ரூபாய் பணமும் முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கி கௌரவித்தார். தொடர்ந்து விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி,
புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பியின் பிறந்தநாள் விழா அவரது இல்லத்தில் கேக் வெட்டியும் நலத்திட்ட உதவிகள் வழங்கியும் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பியின் பிறந்தநாள் விழா ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி வெகு விமரிசையாக கொண்டாடப்படுவது வழக்கம். அந்த நிலையில் இன்று அவரது பிறந்தநாள் விழாவை ஒட்டி பிரசித்தி பெற்ற மணக்குள விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. தொடர்ந்து தங்க தேர் இழுக்கப்பட்ட சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ரயில் நிலையம் அருகே உள்ள தூய இருதய ஆண்டவர் ஆலயத்தில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து முல்லா வீதியில் உள்ள தர்காவில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. மேலும் அவரது இல்லத்தில் பெரிய அளவில் கேக் வெட்டப்பட்டு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. தொடர்ந்து துப்புரவு பணியாளர்களுக்கு புடவை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிகள் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் அமைச்சர் ஷாஜகான், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் மற்றும் பல்வேறு பிரிவைச் சேர்ந்த காங்கிரஸ் நிர்வாகிகள், மகிழா காங்கிரஸ் நிர்வாகிகள், காங்கிரஸ் பிரமுகர், கலைமாமணி டாக்டர் நமச்சிவாயம் உள்ளிட்ட நிர்வாகிகள் அவருக்கு பொன்னாடை போற்றி பூங்கொத்து கொடுத்து மாலை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். ரெயின்போ நகரில் காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பியின் பிறந்த நாளையொட்டி துப்புரவு பணியாளர்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்திலிங்கம் எம்பியின் பிறந்தநாள் விழா இன்று விமரிசையாக கொண்டாடப்பட்டது. ரெயின்போ நகரில் காங்கிரஸ் மாநில சிறப்பு அழைப்பாளரும் வைத்திலிங்கம் எம்பியின் உதவியாளருமான வினோத் தலைமையில் ரெயின்போ நகர் பிரெண்ட்ஸ் கார்னர் அருகில் துப்புரவு தொழிலாளர்களுக்கு மழை அங்கி உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிகள் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள் பல கலந்து கொண்டனர். வெளியூர் ஸ்ரீ முத்தாலவாழி மாரியம்மன் ஆலயத்தில் முதலாம் ஆண்டு நவராத்திரி 2ஆம் நாள் உற்சவ விழா நேற்று மாலை கோவில் வளாகத்தில் நடைபெற்றது. புதுவை மாநிலம் வெளியூர் மேற்கு வாட வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்தாலவாழி மாரியம்மன் ஆலயத்தில் முதலாம் ஆண்டு நவராத்திரி விழா புரட்டாசி மாதம் 18ஆம் நாள் வெள்ளிக்கிழமை 2ஆம் நாள் உற்சவம் நேற்று மாலை கோவில் வளாகத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு யாகமும் அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகமும் நடைபெற்றது. சுவாமிக்கு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஆலயத்தின் வளாகத்தில் வைக்கப்பட்டுள்ள கொலு மண்டபத்தில் அம்மன் எழுந்தருளி மகா தீபாரதனை நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பக்தர்கள் அருள் பிரசாதம், அதனைத் தொடர்ந்து சுமங்கலிகளுக்கு தாம்பூல பிரசாதமும் வழங்கப்பட்டது. இவ்விழாவினை ஆலய தலைமை அர்ச்சகர் சிவா, குருக்கள், ஆலய நிர்வாக அதிகாரி சரவணன், உபயதாரர் தமிழரசன், கனகவள்ளி என்கிற கிருத்திகா குடும்பத்தினர் விழாவிற்கான ஏற்பாட்டினை சிறப்பாக செய்திருந்தனர். முகலன்பேட்டை தொகுதி பாஜக நகர மாவட்ட சிறுபான்மையினர் அணி பொதுச் செயலாளர் அப்புவின் பிறந்தநாள் விழா ஒட்டி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார். தொடர்ந்து பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி முகலன்பேட்டை பகுதியைச் சேர்ந்த பாஜக நகர மாவட்ட சிறுபான்மையினர் அணி பொதுச் செயலாளர் அப்பு என்கிற மார்டின் சாக்லஸ் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு புதுவை சட்டமன்ற அலுவலகத்தில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தை நேரில் சந்தித்து வாழ்த்துக்களை பெற்றார். அப்பொழுது மதியழகன், தீன் என்கிற அஸ்வதீன், பால உள்ளிட்ட பல கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து கிருஷ்ணா நகர் 12வது குறுக்கு தெருவில் உள்ள தனியார் ஹோமில் உள்ள 50க்கும் மேற்பட்ட முதியோர்களுக்கு சமூக சேவகர் PT மதியழகன் தலைமையில் அறுசுவை உணவுடன் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் பிறந்தநாள் காணும் மார்டின் சார்லஸ், சமூக சேவகர் ஜோசப் அஷ்ரப்தீன், தனியாளர் மேலாளரான PT ஆசி குமார், ஜெகன் உள்ளிட்ட மதி பிரதர்ஸ் பல கலந்து கொண்டனர். உப்பளம் நேதாஜி நகர் 2 உள்ள அருள்மிகு தேசமுத்து மாரியம்மன் தேவஸ்தானத்தில் நவராத்திரி திருவிழா தொடங்கியது. புதுச்சேரி உப்பளம் நேதாஜி நகர் 2 மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் பாடல் பெற்ற அருள்மிகு ஸ்ரீ தேசமுத்து மாரியம்மன் தேவஸ்தானத்தில் நவராத்திரி திருவிழா தொடங்கி நடைபெற்று வருகிறது. நேற்று சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. மேலும் பெரிய வடிவில் குழு அமைக்கப்பட்ட மகா தீபாரதனையும் காட்டப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் பல கலந்து கொண்டனர். மேலும் இந்த பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை நவராத்திரி திருவிழா உபயதாரர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். உப்பளம் உடையார் தோட்டத்தில் சாலை மற்றும் வாய்க்கால் அமைக்கும் ரூபாய் 11,05,000 செலவிலான பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கின்னடி பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார்.
புதுச்சேரி உப்பளம் தொகுதி உடையார் தோட்டம் அவை நகரில் உள்ள உள்பாதைகளுக்கு சிமெண்ட் சாலை நடைபாதை மற்றும் வாய்க்கால் பணிக்கான பூமி பூஜையை திமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி தலைமையில் ரூபாய் 11,50,000 ரூபாய் செலவில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியின் கீழ் தொடங்கி வைக்கப்பட்டது. இப்பணிகள் பொழுது நகராட்சி செயற் பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் யுவராஜ், இளநிலை பொறியாளர் சண்முகம், தொகுதி செயலாளர் சக்திவேல், மாநில ஆதி திராவிடர் துணை அமைப்பாளர் தங்கவேல், மாநில பிரதிநிதி கணேசன், தொகுதி துணை செயலாளர் ராஜி, மாநில மீனவர் அணி துணை அமைப்பாளர் விநாயகமூர்த்தி, தேமுச மாநில துணை அமைப்பாளர் மிஷல், மகளிர் அணி ஜாஸ்லின், கிளை செயலாளர்கள் காலப்பெண், இருதயராஜ், ராகேஷ், கழக சகோதரர்கள் சதீஷ், மோரிஸ், ரகுமான் மற்றும் ஊர் பொதுமக்கள் உடனிருந்தனர். BSNL புதிதாக அறிமுகப்படுத்திய சேவைகளான 4G, FTTH, வைஃபை ரோமிங் போன்ற சேவைகளுக்கான விழிப்புணர்வு இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது. BSNL-இன் 25ஆம் ஆண்டு துவக்கத்தை முன்னிட்டு BSNL புதுச்சேரி சார்பாக இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது. இதில் BSNL புதிதாக அறிமுகப்படுத்திய சேவைகளுக்கான 4G, FTTH, வைஃபை ரோமிங் போன்ற சேவைகளுக்காக விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இதனை BSNL புதுச்சேரியின் முதன்மை பொது மேலாளர் திலகவதி இந்த இருசக்கர வாகன பேரணியை கொடியசைத்து துவக்கி வைத்தார். இப்பேரணியானது BSNL ராங்கப்பிள்ளை வீதியில் உள்ள அலுவலகத்தில் துவங்கி புதுவையின் பிரதான வீதியாக சுபாஷ் சந்திர போஸ் வீதி, புசி வீதி, திருவள்ளுவர் சாலை, காமராஜர் சாலை மற்றும் நேரு வீதி சாலை வழியாக சென்று BSNL அலுவலகத்தில் நிறைவு பெற்றது. இந்த விழிப்புணர்வு பேரணியால் ஏராளமானோர் பாதகைகளுடன் கலந்து கொண்டு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். புதுச்சேரியில் இன்று தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 7,120 ரூபாய், வெள்ளி 1 கிராம் 100 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். 3வது தேசிய கர்லிங் சாம்பியன்ஷிப் போட்டியில் ஓவரால் சாம்பியனாக வெற்றி பெற்ற ஹரியானா அணி முதல்வர் விருது வழங்கி பாராட்டு. 5,89,00,000 ரூபாயில் நவீன பல்நோக்கு தீயணைப்பு வாகனங்கள் முதல்வர் அமைச்சர்கள் கொடியசைத்து துவக்கி வைப்பர். புதுவையில் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் பதுக்கி வைக்கப்பட்டு விற்பனை, 2 கைது, 146 கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல். 2023ஆம் ஆண்டில் புதுச்சேரி அரசின் சிறந்த திரைப்படமாக தேர்வு செய்யப்பட்ட குரங்கு பெடல் படத்தின் இயக்குநருக்கு சங்கரதாஸ் சுவாமிகள் விருது வழங்கி முதல்வர் கௌரவிப்பார். இத்துடன் எஸ் மீடியா செய்திகள் நிறைவடைகிறது. வணக்கம்.